ஸ்டைலில் வாழைக்காய் பொரியல் வந்து எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரைஸுக்கு, ரசம் சாதத்துக்கு, அண்ட் தென் பருப்பு சாதத்துக்கெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். இது செய்யறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். என்னோட ஸ்டைலில் வந்து நான் வந்து செய்யறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் போட்டோம். ஆயில் வந்து நல்லா வந்து காயட்டும். நல்லா வந்து காயணும். காஞ்சிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா வந்து காஞ்சிடுது. ஸோ கடுகு அண்ட் தென் சீரகம் வந்து போட்டுக்கலாம். நல்லா வந்து காயட்டும். நல்லா வந்து காஞ்சி பிறகு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லைட்டாக வந்து ஆனியன் கொஞ்சம் அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெங்காயம் வந்து ஆட் பண்ணிட்டு அந்த வெங்காயத்தை வந்து இதை வந்து ஆட் பண்ணி போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பண்ணுறதுனால டேஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கு. பூண்டு வந்து போட்டு இது நல்லா வந்து வதங்கிட்டு அந்த பச்சை வாசம் போடுறது நல்லா வந்து வதங்கிட்டோம். இப்போ சீக்கிரம் வதங்கினா நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். ஸோ உப்பு வந்து போட்டு இதுவும் வந்து நல்லா வந்து வதங்கிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டமாட்டோ பியூரி வந்து ஆட் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸியில் மசிச்சுட்டு ஆட் பண்ணணும். ஸோ அது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காயம் வந்து கொஞ்சம் ஆட் பார்த்தீங்கன்னா பச்சை வாசம் போடுறது நல்லா வந்து வதங்கணும். அப்புறமா தான் போடணும். அது வந்து போட்டோம் என்ன ஆகுனா ஒரு மாதிரி அந்த பச்சை வாசம் ஸ்மெல் வந்து அப்படியே இருக்கும். வாழைக்காய் வந்து நல்லா இருக்காது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதங்கிட்டு ஸோ இந்த ஸ்டைலில் நம்ம வந்து மிளகா பொடி வந்து ஆட் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மஞ்சள் பொடி, தனியா பொடி எல்லாமே இருக்கும். ஸோ ஏன் நம்ம வந்து மிளகா பொடி ஆட் பண்ணுறோம்னாக்கா அது வந்து டேஸ்ட் வந்து அதிகப்படுத்தும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆக்சுவலி நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. ஸோ நல்லா வந்து வதங்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வாழைக்காய் வந்து இது வந்து ஆட் பண்ணலாம். ஸோ நல்லா வந்து வதக்கிட்டுக்கலாம். ஸோ நல்லா வந்து வதக்கிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மேக்ஸிமம் வந்து நல்லா வதங்கணும். நல்லா வந்து இது மாதிரி வந்து வதக்கிட்டுக்கோங்க. மேலே வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வதக்கிது. இது வந்து நல்லா வந்து வதங்கட்டும். நல்லா வந்து அது கொச்சி இல்லையா தண்ணி வந்து கரெக்டாக வந்து சரி போகும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பார்க்கலாம். டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொஞ்ச நேரம் வந்து நல்லா வதங்கட்டும். நல்லா வந்து அந்த ஃப்ரை வந்து நல்லா ஆகிடும். ஸோ அந்தளவுக்கு வந்து வதங்கணும். ஸோ கொஞ்ச நேரம் வந்து இது போட்டு நல்லா வந்து கவர் பண்ணி விட்டுடுங்க. இது வந்து ரொம்ப லிக்விடாக இருந்தால் நல்லா இருக்காது. ட்ரையாக இருந்தால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ லிக்விடாக நம்ம வந்து குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்டா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஸோ வந்து சூப்பராக பாருங்கள் நல்லா வந்து ட்ரை ஆகிட்டு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடிக்கடிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கலெக்ட் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீம் பண்ணி வச்சுப்பா நம்மளுக்கு வந்து நல்லா வெந்துட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துட்டு இருக்குது. அப்படியே வந்து ஸ்டீம் பண்ணி வச்சுனா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான வாழைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான எண்ணியான வாழைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ
இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வீட்டில் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். எப்படி செய்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆயில் வந்து போடுறோம். ஆயில் போட்டுருக்கு. ஆயில் வந்து நல்லா வந்து காயிடும். ஆயில் வந்து காயிடும். ஸோ கடுகு சேர்க்கும். கடுகு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் கிராம் நெல்லிடு. சேர்க்க வந்து டைஜஷன் நெல்லிடு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஸோ டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் தென் ஸோ நல்லா வந்து பொரிட்டோம். ஸோ வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டு வந்து போடுவாங்க. நல்லா வந்து வரணும். நல்லா வரணும் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வெஜிடபிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கடாயில் வந்து உப்பு போட்டுக்கிட்டு வேண்டாம். பிகாஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பாயில் ஆகட்டும். பாயில் ஆகிட்டு நம்ம வந்து அப்புறமா போட்டுக்கலாம். அப்போ லாஸ்ட்டில் பார்த்து வந்து போட்டுக்கலாம். ஸோ கொத்தமல்லி வந்து போட்டு நல்லா வரணும். டேஸ்ட்டாக வந்து ஜீரக garlic பேஸ்ட் வந்து போடலாம். ஸோ டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து போட்டாக்கா கொஞ்சம் நிறைய வேண்டாம். கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. ஸோ மஞ்சள் பொடி வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் வந்து நட்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஆப்ஷன் வேணால் போட்டுக்கோங்க. வேணால் ஸ்கிப் பண்ணிடுவோம். ஸோ பெருங்காயம் வந்து ஆட் பண்ணுறேன். நல்லா வந்து வதங்கட்டும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் டொமாட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டோம். டொமாட்டோ ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் வந்து வேக வச்ச வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீன்ஸ், கேரட், பட்டாணி எல்லாமே போட்டுக்கலாம். ஸோ யார்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பட்டாணி அண்ட் தென் கேரட் வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உப்பு வந்து இதில் போட்டு வேக வச்சதுனால உப்பு வந்து பத்தலன்னா வேணால் போட்டுக்கலாம். இல்லைன்னா வேண்டாம் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ தண்ணி வந்து தேவையான அளவுக்கு வந்து தண்ணி விட்டுக்கலாம். நல்லா வந்து வரணும். ஸோ இது வந்து நல்லா கொதிக்கணும். கொச்சி பிறகு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வச்ச ரவை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சலசலான்னு வந்து கொச்சி இருக்குது. இந்த மாதிரி வந்து கொச்சி பிறகு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரவை வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ ரவை வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் வந்து இருக்கட்டும். ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம வந்து நல்லா வந்து பாயில் ஆகிட்டு இருக்கும். நல்லா வந்து வாட்டர்லாம் வந்து நல்லா வந்து திங்கிட்டு இருக்குது. ஸோ வாட்டர்லாம் வந்து நல்லா வந்து அப்சர்வ் ஆகிட்டு ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இப்படி கலக்கி விட்டு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஸ்டீம் பண்ணிட்டு போகிறேன். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஸ்டீமில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணாக்கா அந்த இந்த கிச்சடியோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எனக்கு ஆக்சுவலி என் பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்டிகுலர் அபவுட் லைக் இந்த ரவா உப்புமாவு இதெல்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் லைக் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால லைக் தே ப்ரிஃபர் டு ஈட். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சமையல் செஞ்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற கிட்ஸ் மைண்டில் வச்சு தான் செய்ய முடியுது. சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு இனிமையாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை.